தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் மழையானது எந்தெந்த மாவட்டங்களுக்கு பதிவாக வாய்ப்புள்ளது? அதே சமயம் இனி எந்த தேதிகளிலிருந்து கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது? அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்து வருகிறது. இதனால் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல், தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது 15ஆம் தேதி தெற்கு ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் நிலவியது. இதனால் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 16ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில் 16ஆம் தேதி தெற்கு வங்கக்கடலின் அநேக இடங்களிலும் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள், ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், இந்த மாத இறுதியில் கனமழையும் தமிழகத்தில் பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 17ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இதற்கு இடையில் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மற்றும் தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், மத்திய அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகள், ஆந்திரா கடல் பகுதிகள் மற்றும் ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், திடீரிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழக கடலோர பகுதிகளில் 16ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதே சமயம் அரபிக்கடல் பகுதிகளில் 16ஆம் தேதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகள், மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதில் கொங்கன், கோவா, கர்நாடகா, கேரளா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், இதில் லட்சத்தீவு பகுதிகளிலும் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் இனி இந்த மழையை பொறுத்தவரை மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் ஏதேனும் ஒரு சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே சமயம் இந்த மாத இறுதியில் பல மாவட்டங்களுக்கு இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது.
17ஆம் தேதி மத்திய மேற்கு அதனை ஒட்டிய தென்மேற்கு தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், இதில் கொங்கன் கோவா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதில் கர்நாடகா, கேரளா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 19ஆம் தேதி மத்திய மேற்கு அதனை ஒட்டிய தென்மேற்கு தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், இதில் கொங்கன் கோவா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதில் கர்நாடகா அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழைநிலவு: கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை AWS, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காடு, தென்காசி மாவட்டம் அட வினையனார் அணை, தேனி மாவட்டம் பெரியாறு, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, சேலம் மாவட்டம் எடப்பாடி, கன்னியாகுமரி மாவட்டம் சுள்ளக்கோடு தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர், புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல், புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, சென்னை மணலி புதுநகரம், ஈரோடு மாவட்டம் வட்டப்பள்ளம், கவுண்டப்பாடி, குண்டேரிப்பள்ளம், மயிலாடுதுறை மாவட்டம் மலைமேடு ERG, தேனி மாவட்டம் மஞ்சளாறு, நீலகிரி மாவட்டம் தேவாலா, கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை மதுரை விமான நிலையத்தில் 38.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை கரூர் பருமத்தியில் 21 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள்.